அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 14 கவுன்சிலிங் முடிவில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சி எப்படி ஃபில்லாக இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025. கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் கவுன்சிலிங் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட்லி கம்யூனிட்டி வேகன்சிலாம் நிறைய அப்படியே முடிஞ்சுக்கிட்டே வருது. அதுலேயும் குறிப்பாக ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி, எஸ்சி, ஸோ இது 4க்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எஸ்சி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் பிசிஎம் அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வேக்கன்சி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கும்போது தெரியும். எஸ்டி ஒரு சில வேக்கன்சி இருக்குது, பார்த்துருவோம். விஏஓ பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது டிஸ்ட்ரிக்ட் விடோ, எக்ஸர்வீஸ்மேனு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனோட வேக்கன்சிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான். இது மட்டும்தான் விஏஓ பொறுத்த வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியும் டிஸ்ட்ரிக்ட் விடோ அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி வேகன்சி தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ பிசிஎம்ல எக்ஸர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிலையும் பாருங்கள், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. எஸ்சிஏ கேட்டகரிலையும் எக்ஸர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்லாம் முடிஞ்சிருச்சு. எஸ்சி கேட்டகரியில் எக்ஸர்வீஸ்மேன் அண்டு ஸ்பெஷல் கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட் விடோ வேக்கன்சி தான் அவைலபிளாக இருக்குது. எஸ்டி மட்டும் பாருங்கள், இங்கே பாருங்கள், எஸ்டி கேட்டகரி ஜென்ரலில் ஒரு 63 அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 2 அவைலபிளாக இருக்குது. எஸ்டி விமனில் 1 அவைலபிளாக இருக்குது. எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம்மில் 1 அவைலபிளாக இருக்குது. எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1 அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக மீதி 468 இருக்குது. ஸோ எஸ்டி கேட்டகரி மட்டும் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது, ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் அந்த கேட்டகரியில். அதுக்கப்புறம் பாருங்கள், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் 2 தான் அவைலபிளாக இருக்குது. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேனில் 1. அதுக்கப்புறம் பாருங்கள், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி ஜென்ரலில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஹெச்எஸ்சி வேக்கன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் விமன் டெஃபில் 1 அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் லேபரட்டரி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேனில் 1, ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 1, பிசி எக்ஸர்வீஸ்மேனில் 1, பிசி ஜென்ரல் மல்டாவில் 1. ஸோ 4 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இதில் வந்து ஜென்ரல் பிளைண்டில் 1, ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 1, பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 1, எம்பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 1, எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1, எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விடோ அதில் வந்து 1, மொத்தம் 6 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ஸ்டாண்டர்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸர்வீஸ்மேன் தான் அவைலபிளாக இருக்குது. பிசி இதில் பாருங்கள், இதில் வந்து பிசிஎம் ஜென்ரலில் ஒரு 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேனில் ஒரு 2, பிசிஎம் ஜென்ரல் ஆர்த்தோவில் 1, பிசிஎம் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு 2, அதுக்கப்புறம் எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 3, அடுத்து எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு 2. ஸோ டோட்டலாக அதில் ஒரு 23 இருக்குது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ப்ளஸ் சிஓஏ இதில் வந்து ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 1 அவைலபிளாக இருக்குது. பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 2 அவைலபிளாக இருக்குது. எம்பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 1 அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1 அவைலபிளாக இருக்குது. எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 1 அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக 6 இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சைடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மில்க் ரெக்கார்டர் இதில் வந்து ஜென்ரல் பிளைண்டில் 1 அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் 1, அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் சைடு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது.
எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓ கிரேட் 4 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சாகணும். த வேக்கன்சிஸ் பிசி ஜென்ரலில் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2, பிசி விமன் 1, பிசி எம்பிசி ஜென்ரலில் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, எம்பிசி விமனில் 1, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 2, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1. இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். நடுவில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில கேட்டகரியில் இருந்திருக்கும் ஃபில் ஆகாமல். ஸோ அந்த ஃபில் ஆகாததில் இங்கே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபில் பண்ணலை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த கோர்ட் ஆர்டர் சொல்லி அந்த நம்பர்லாம் போட்டிருக்காங்க, அதன்படி ஃபில்லப் பண்ணலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டே 14 முடிவில் கவுன்சிலிங் நிலைமை இதுதான். டே 15 எப்படி வேகன்சி ஃபில் ஆகுது என்னன்றதை பார்ப்போம். மோஸ்ட்லி இன்னும் பிசிஎம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது டே 15 முடிய போதா இல்லை டே என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது பிசிஎம் கேட்டகரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி ஃபில் ஆகுதுன்றதை டே 15 முடிவில் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு சில வீடியோ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதுங்களா? டைப்பிஸ்ட்டுக்கு எந்த டே வரைக்கும் ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக போடுவோம். அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு வந்து என்னென்னைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு வீடியோவும் நம்ம போடுவோம். இது ரெண்டுமே ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கும் போடுவோம். ஸ்டெனோக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டே வரைக்கும் போட முடியாது, அந்த இருக்கிற கம்யூனல் ரேங்க் படி தான் நம்ம வந்து போட முடியும். ஸ்டெனோக்கு என்ன போடலாம் அப்படின்னா ஹை வேக்கன்சி டு லோ வேக்கன்சி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஆர்டர் படுத்தி போடலாம். அதே மாதிரி டாப் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டெனோக்கு வந்து ஆர்டர் படுத்தலாம். ஓகேங்களா? ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்க்குக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்றதை நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி வேணால் நம்ம போடுறோம், கண்டிப்பாக போடுறோம். பட் இந்த டே வைஸ் வந்து ஸ்டெனோக்கு போடுறது பாசிபிள் இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ.